Hi friends, welcome to the channel. In today's video, Sklas Bangalore Limited IPO பத்தின கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபேமஸ் லக்ஸூரியஸ் அண்ட் ஐகானிக் ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்டான தி லீலா பேலசஸ் ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ். இவங்க எப்படி ஒரு அரண்மனை ஹோட்டல்ஸ்ல இருந்து இன்னைக்கு குளோபல் ரெகக்னேஷன் வர இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. இவங்களோட ஃபினான்ஷியல் growth, இவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? இந்த மாதிரி கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் பிகைன் டு த வீடியோ. தி லீலா பிராண்ட் இந்த லெகசி 1986ல் கிருஷ்ணன் நாயருங்கிறவர் ஃபர்ஸ்ட் ஹோட்டலை மும்பையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த லீலாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரண்மனை மாதிரி லைக் இந்தியன் ஹெரிட்டேஜ் வித் மாடர்ன் லக்ஸூரியஸ் ஸ்டைலில் தான் இருக்கும். எஸ், இந்த லீலா ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்தியாவில் ஒரு லக்ஸூரியஸ் ஹாஸ்பிட்டாலிட்டியாக க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா 2019ல் ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட்ன்ற கம்பெனி இந்த லீலா பிராண்டை வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இவங்க எப்படின்னா, இந்த பிராண்டு கீழ இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டடான பிசினஸ், இந்த பிராண்ட் நேம் இந்த மாதிரி கம்ப்ளீட் ரைட்ஸ வந்து இந்த ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட் கிட்ட போகுது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்தியால மட்டும் இந்த பிசினஸ பண்ணணும்னு இல்ல. ஸோ குளோபல் லெவல்லயும் இந்த ஹோட்டல் பிசினஸ எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட்க்கு அக்விசிஷன் மூலமா கிடைச்சிருக்கு. ஸோ இவங்களுக்கு யார் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூக்ஃபீல்டுன்ற ஒரு கம்பெனி தான் இன்வெஸ்ட் பண்றாங்க இந்த ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட்ன்ற கம்பெனிக்கு. ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, $900 பில்லியன் மதிப்புள்ள அசெட்ட மேனேஜ் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனி. இவங்க வந்து அ ரியல் எஸ்டேட்ல, ஹோட்டல்ஸ்ல இந்த மாதிரி குளோபல் லெவல் அசெட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஃபிர்ம் தான். இந்த ப்ரூக்ஃபீல்ட் கீழ நெறைய ஹோல்டிங் கம்பெனி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி தான் இந்த ஸ்லாஸ் பெங்களூரு லிமிடெட். ஸோ இவங்க ப்ரூக்ஃபீல்டோட இன்வெஸ்ட்மென்ட் பேஸ் பண்ணி 2019ல லீலா ஹோட்டல வந்து அக்யூசியேஷன் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்ட் வந்து டிஎஃப்சி பேஸ் பண்ணி ரன் ஆகுது. இந்த டிஎஃப்சினா மீனிங் என்னன்னா, துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சென்டர். ஸோ இதன் மூலமா குளோபல் லெவல்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ற அசெட் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு, அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம துபாய்னாலே டாக்ஸ் அட்வான்டேஜஸ் வந்து நெறைய இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர்டான இன்டர்நேஷனல் ஃப்ரேம்வொர்க் வந்து இந்த அசெட்ட வந்து மேனேஜ் பண்றதுக்கு இந்த கம்பெனிக்கு கிடைக்குது. இப்போ இந்த ப்ரூக்ஃபீல்ட் வந்து 2019ல அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியான ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட் பேஸ் பண்ணி இந்த அக்விசிஷன் பண்றாங்க. ஸோ டிஎஃப்சி வந்து இது மேனேஜ் பண்றாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சில டிஎஃப்சி வந்து சில என்டிட்டீஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த என்டிட்டீஸ் உள்ள தான் இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங்கும் இருக்கும். லைக் ப்ராஜெக்ட் பைலட் ஹோல்டிங் இந்த மாதிரி இந்த கம்பெனியோட அக்விசிஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த லீலா பேலஸோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குளோபல் மேனேஜ்மெண்ட் தான் இந்த கம்பெனிய மேனேஜ் பண்றாங்க. 2019 அக்விசிஷனுக்கு அப்புறமா 2024ல இவங்க பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட நேம் பார்த்தீங்கன்னா, ஸ்லாஸ் பெங்களூர் லிமிடெட்னு இருக்கு. இந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் டெல்லியில இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, நெறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. மோர் தென் 250 பிளஸ் அவார்ட்ஸ் வரை வாங்கியிருக்காங்க. வேர்ல்டு வைடா இவங்க பெஸ்ட் ஹோட்டல்னு நம்பர் 1 அண்ட் நம்பர் 3 பொசிஷன்லயும் இவங்க இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க ஜிஹெச்ஏன்ற ஒரு நெட்வொர்க் மூலமா 45 பிளஸ் லக்ஸரி பிராண்ட் ஹோட்டல்ஸோட இவங்க கனெக்ட்ல இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற 850 ஹோட்டல்ஸ் வந்து இந்த புரோகிராம்ல இருக்காங்க. மோர் தென் 100 பிளஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே இந்த புரோகிராம் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. ஜிஹெச்ஏ டிஸ்கவரி லாயல்டி புரோகிராம். ஸோ இந்த புரோகிராம் பார்த்தீங்கன்னா, இந்த புரோகிராம்ல லிங்க் ஆயிருக்கிற எல்லா டாப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் பிராண்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இந்த லிஸ்டிங் பிராண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு ஹோட்டல்ல வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஸோ இதுல லீலா ஹோட்டல்ஸ் இருக்கிறதுனால, ஸோ லீலாவோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து நெறைய ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜிஹெச்ஏ மூலமா கிடைக்கும். ஸோ இதனால லீலா ஹோட்டல்ஸ்க்கு வந்து நெறைய குளோபல் ரெகக்னிஷனும், அது மட்டும் இல்லாம 45 பிளஸ் லக்ஸரி பிராண்ட் ஹோட்டல்ஸோட கனெக்ஷனும் இந்த லீலா ஹோட்டல் பிசினஸ்க்கு வந்து கிடைக்குது. ஜிஹெச்கே டிஸ்கவரி புரோகிராம் மூலமா அவன்தரா, ஆவனிக், கேபிலா, என்கேஜ் ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஐகானிக் கம்பெனிஸும் கனெக்ஷன்ல இருக்காங்க. லீலா பிராண்டோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா, ஸ்கிளாஸ் பெங்களூரு லிமிடெட் வித் ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனி. ஸோ இவங்களோட என்டிட்டீஸ்குள்ள தான் 100% வந்து ஹோல்டிங் இருக்கு. ஐபிஓக்கு வர்றதுக்கு முன்னாடி.
ஸோ இவங்களோட என்டிட்டீஸ் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் பேலட் பெங்களூர். ஸோ இவங்க கிட்ட 63% வத ஷேர் வந்து ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனியோட என்டிட்டீஸ்குள்ள தான் கம்ப்ளீட் ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்கு. 100% ஹோல்டிங்கும் இருக்கு. ஸோ இந்த ப்ரூக்ஃபீல்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா, நியர்லி 46,000 crore வரை இந்த லீலா பிராண்ட் மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா, 3,400 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இதுல 2,657 வந்து பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. FY 25ல இந்த கம்பெனியோட அட்ரிஷன் ரேட் பார்த்தீங்கன்னா, 43% இருக்கு. அதாவது இது வந்து ஸ்லைட்டா இது வந்து ஹையரா இருந்தாலும், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவர அட்ரிஷன் ரேட் வந்து ஜெனரலா ஹையரா இருக்கும். அரவுண்ட் 50% வர வந்து இருக்கிறது நார்மல்ன்னு சொல்லலாம், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவர. ஸோ இந்த கம்பெனில ஜெனரல் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா, 43% வந்து அட்ரிஷன் ரேட்ல இருக்காங்க. ஆ லாஸ்ட் 3 இயர்ஸ்ல இவங்களோட சீனியர் மேனேஜ்மென்ட் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா, அட்ரிஷன் ரேட் வந்து 0ல இருக்கு. ஸோ இவங்களோட மேனேஜ்மென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்காங்க. லீலாஸ் ரூம் இன்வென்டரி பெர்ஃபார்மன்ஸ் பெங்களூர், சென்னை, நியூ டெல்லி இந்த ரீஜியன்ல ரொம்பவே ஹையரா இருக்கு ஆக்குபென்சி ரேட். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சென்னையில 74% வந்து ஆக்குபென்சி ரேட் வந்து இருக்கு. அதிகமான கீஸ் வந்து பெங்களூர் ரீஜியன்ல இருக்கு 357. இதுல காந்திநகர் ரீஜியன்ல தான் ரொம்ப லோயஸ்ட்டான ஆக்குபென்சி ரேட் இருக்கு 37%. ஸோ இங்க காந்தி நகர்ல ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, வெறும் 3000 கோடி தான் ஜெனரேட் ஆகுது. ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லில 20,000 கோடி வரை ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டில செக்மெண்ட் வைஸ் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ரூம் ரெவென்யூல இருந்து இவங்களுக்கு 680 கோடி வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இது வந்து டோட்டல் ரெவென்யூல இருந்து 52% வந்து இவங்களுக்கு மேஜர் வந்து ரூம் ரெவென்யூ மூலம் தான் கிடைக்குது. ஃபுட் அண்ட் பிவரேஜஸ்ல 36% வரை ரெவென்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட் ஃபீஸ். இது என்னன்னா, லீலா வந்து அவங்களுக்கு கீழ வந்து சில கம்பெனிய மேனேஜ் பண்ணுவாங்க. இது வந்து லீலாவோட ஓன் கம்பெனி கிடையாது. ஸோ இவங்களோட பிராண்ட் கீழ சில ஹோட்டல்ஸ வந்து ஆப்பரேட் பண்ணுவாங்க. அதன் மூலமா 5% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. அலைடு சர்வீஸ் இது லைக் ஸ்பாஸ், லாண்ட்ரி இந்த மாரி சர்வீஸ் மூலமா 4% வரை ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. ஸோ மேன் பவர் மூலமா 1% வந்து ஜெனரேட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஹோட்டல் பிசினஸ்ல இவங்களோட ரெவென்யூ செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டைவர்சிஃபைடா தான் இருக்கு. ஸோ டோட்டலா 13 ஹோட்டல்ஸ் வந்து லீலா பிராண்ட்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. இது வந்து அக்ராஸ் 11 சிட்டீஸ்ல வந்து இந்த ஹோட்டல்ஸ் பிசினஸ் வந்து இருக்கு. இந்த 13 ஹோட்டல்ஸ்ல 5 ஹோட்டல்ஸ் மட்டும் தான் லீலாவோட ஓன் ஹோட்டல்ஸ். இதுல 7 ஹோட்டல் வந்து இவங்க ஜஸ்ட் மேனேஜ் பண்றது மூலமா ரெவென்யூ ஜெனரேட் பண்றாங்க. 1 வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்சிஸ் மாடல்ல வந்து ரன் ஆகுது. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, 3,500க்கு மேல இந்த லீலா பிராண்ட்ல கீஸ் இருக்கு. ஸோ இந்த ஓன் ஹோட்டல்ஸ் மூலமா 1,200 கீஸ் வந்து இந்த கம்பெனி ஹோல்டு பண்றாங்க. ஸோ இந்த ஹோட்டல்ஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா 6.2 ஏக்கர் வந்து இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ரீஜியன்ல 8.2 ஏக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட நியூ எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, FY 26 டூ 28ல வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இவங்க அடிஷனலா நியூ 7 ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து கரண்ட் இன்வென்டரியில இருந்து 19% வரை இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீ ரேட் கவுண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, 678ன்னு இருக்கு. ஸோ இவங்களோட கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமா 1,131 கோடியா இருக்கு. ஸோ இவங்க 1,200 கோடி வரை இவங்களோட லீலான்ற பிராண்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால இந்த லீலாவோட பிராண்டோட குளோபல் ரைட்ஸ் எல்லாமே இந்த ப்ரூக்ஃபீல்ட் அது ரிலேட்டடான என்டிட்டீஸ்க்கு மட்டும் தான் ஓனர்ஷிப் வந்து இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் நேம் கீழ அதர் ஹோட்டல்ஸ் வந்து அவங்களோட ஹோட்டல் பிசினஸ வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மட்டுமே இவங்க 1,200 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற போது, இந்த பிராண்ட் நேம் வந்து எவ்வளோ வேல்யூபிளா இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அ நியூ டெல்லி ரீஜியன்ல வந்து 1,100 கோடி வரை இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பிராண்ட் நேம்க்கு மட்டுமே இவங்க அதிகமான அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, FY 23ல 903 கோடியா இருந்திருக்கு. FY 24ல இருந்து FY 25ல 56% வரை ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 23, 24 வந்து நெகட்டிவ்ல தான் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. இப்போ FY 25ல 47 crore வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 3%ஆ இருக்கு. EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 50% வரை மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இவங்களோட கோர் ஆப்பரேஷன் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருக்கு. இவங்களோட நெட் வொர்த் பார்த்தீங்கன்னா,
லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நெகட்டிவ்ல தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ FY 25ல 3000 கோடியா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இவங்களோட கடன் பார்த்தீங்கன்னா, அதிகமா தான் இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட் லோயரா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ மூலமா இவங்க பார்ஷியல் டெப்ட்ட வந்து ரீபே பண்ண போறாங்க. ஸோ அதன் மூலமாவும், இவங்களோட ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷன் மூலமாவும், இவங்களோட குரோத் வந்து இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல குரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிய பொறுத்தவரை, மேஜர் கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல தான் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா அந்த கம்பெனி எல்லாமே கொஞ்சம் எஃபிஷியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணி குரோ ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கம்பெனிக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் அதிகமா தான் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் போஸ்ட் பண்ணியிருக்கனால, இந்த ஐபிஓல ரீட்டெயில் ரிசர்வேஷன் வந்து 10% குறைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க QIP ரூட் மூலமா இந்த ஐபிஓல போஸ்ட் பண்றாங்க. ஸோ கம்பேர்ட் வித் பியர் கம்பெனிஸ் இந்த ஸ்கிளாஸ் பெங்களூர் கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா 220 டைம்ஸா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமா இருக்கு. ஆனா ஜுனிப்பர் ஹோட்டல்ஸ்க்கு பிஇ பார்த்தீங்கன்னா, இத விட ரொம்ப இன்க்ரீஸ் ஆயி தான் இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை பிஇ பார்த்தீங்கன்னா 85 டூ 90 டைம்ஸ் வந்து பிரைசிங் வந்து இருக்கு. ஸோ இத கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கிளாஸ் பெங்களூர் வந்து அதிகமா தான் இருக்கு. ஸோ இதனால இந்த கம்பெனி பிரைசிங் வந்து ஹையர் வேல்யூவேஷன்ல இந்த ஐபிஓல இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட எர்னிங் பெர் ஷேர் ரொம்பவே லோயரா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஆ இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா, பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ரெவென்யூ பொறுத்தவரை இவங்க FY 25ல குரோ ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த கம்பெனி இன்னும் இனிஷியல் குரோத் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ ஃபேஸ் வேல்யூ ₹10. ஸோ ஓவராலா மார்க்கெட் கேப் போஸ்ட் ஐபிஓக்கு அப்புறமா 14,500 கோடியா இருக்கும். ஸோ ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த் பார்த்தீங்கன்னா 1.32% இது ரொம்பவே லோயரா இருக்கு. ஸோ புக் வேல்யூவோட பிரைசிங் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இருக்கு. ஸோ இதுவும் ஹையரா தான் இருக்கு. டெப்ட் டூ ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 1.08 இது மேனேஜபிள் தான். ஐபிஓ ப்ரொசீட்ஸ்க்கு அப்புறமா இது வந்து இன்னும் எஃபிஷியன்ட்டா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா, பிஃபோர் ஐபிஓ 160 மடங்கு வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ ஆஃப்டர் ஐபிஓ டைல்யூஷனுக்கு அப்புறமா 213 மடங்கா வந்து பிஇ இருக்கும். ஃபியூச்சர் குரோத் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா 2,300 கோடி வரை டெப்ட்ட ரீபே பண்ண போறாங்க. அஸ்யூம் பண்ணிக்கோங்க, இந்த டெப்ட்டுக்கு வந்து இந்த கம்பெனி ஆவரேஜா 9% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் பே பண்ணாங்கன்னா, இவங்க 207 கோடி வரை சேவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் ரீபே பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ, இதனால இவங்களோட பேட் பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 47 கோடியா இருக்கு. ஸோ, ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா டெப்ட்ட ரீபே பண்ணாங்கன்னா, இவங்களோட ப்ராஃபிட் வந்து 254 கோடியா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா 1 இயர்ல இவங்க வந்து டெப்ட்ட ரீபே பண்ணாங்கன்னா, FY 26ல இவங்களோட பேட் வந்து 254 கோடி வரை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் குரோத் பார்த்தீங்கன்னா, இவங்க 7 ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்கும்னா, FY 28 வரை நடக்கிறதுக்கு FY 28 அந்த இயர்ல நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலா இங்க 678 ரூம்ஸ் வந்து இருக்கு. ஆவரேஜ் ரூம் ரேட் பார்த்தீங்கன்னா 35,000. ஸோ இதுல ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா 65% வரை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இத பேஸ் பண்ணி ரூம் ரெவென்யூ கால்குலேட் பண்ணாங்கன்னா, 562 கோடியா ரூம் ரெவென்யூ வந்து இருக்கு. ஸோ டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா வந்து 52% ரெவென்யூ வந்து டோட்டல் ரெவென்யூ ரூம்ல இருந்து கிடைக்குது. ஸோ அத பேஸ் பண்ணி டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, 866 கோடி வந்து இந்த ரூம் நியூ எக்ஸ்பான்ஷன் ரூம்ல இருந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் டெப்ட் எல்லாம் ரீபே பண்ணதுக்கு அப்புறமா ப்ராஃபிட் மார்ஜினும் இன்னும் நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இதனால இவங்களோட பேட்டும் 224 கோடியா ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் டெப்ட் ரீபேமெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் 2மே ஆனதுக்கு அப்புறமா எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா 1,400 கோடி ரெவென்யூ இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, 2,200 கோடி வரை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பேட் பார்த்தீங்கன்னா, போத் டெப்ட் ரீபேமெண்ட் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பேட் வந்து 479 கோடிக்கு வரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப கரண்ட்டா பிஇ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹையரா 213 கோடி இருக்கு. ஸோ 2 டூ 3 இயர்ஸ்ல எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமா 30 டைம்ஸா ட்ரேட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன பொறுத்தவரை நெக்ஸ்ட் 2 டூ 3 இயர்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்ஸ் அவங்க FY 28ல அத கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் இந்த ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு.
இப்போ கரண்ட்டா ஆஃப்டர் ஐபிஓ ப்ரொசீட்ஸ்க்கு அப்புறமா இவங்க டெப்ட்ட ரீபே பண்ணாங்கன்னா, இவங்களோட பேட் வந்து 254 கோடி வரை நெக்ஸ்ட் இயர்ல க்ரோ ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா, 10% சிஏஜிஆர் வரை குரோத் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எஃப்ஐ 24-28 வரை டொமஸ்டிக் டூரிசம் பார்த்தீங்கன்னா, 13% வரை சிஏஜிஆர் குரோத் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ரெவன்யூ பெர் ரூம் பார்த்தீங்கன்னா, 1.5 டைம்ஸ் வந்து எஃப்ஐ 28ல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்குபன்சி ரேட் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ 28ல 74% வரை ரீச் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மே 26ல இஷ்யூ ஓப்பன் ஆகுது. மே 28ஓட இஷ்யூ வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. இந்த ஐபிஓட பிரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா, 413ல இருந்து 435 வரை இருக்கு. ஒரு லாட் பை பண்ணணும்னா, நம்ம 34 ஷேர்ஸ் வரை பை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா, ஓவராலா 3500 கோடியா இருக்கு. இதுல 2500 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. 1000 கோடி வந்து புரமோட்டர் வந்து இவங்களோட ஹோல்டிங்க வந்து செல் பண்றாங்க. இதனால பிஃபோர் ஐபிஓ 100% வந்து புரமோட்டர் குரூப் கிட்ட ஹோல்டிங் இருக்கும். ஆஃப்டர் ஐபிஓக்கு அப்புறமா ஓஎஃப்எஸ் அண்ட் டைல்யூஷன்னால 75.9% ஷேர் ஹோல்டிங் வந்து டிக்ரீஸ் ஆகி பப்ளிக் ஹோல்டிங் கிட்ட போகும். இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா, ஜூன் 2 வந்து லிஸ்ட் ஆகும். 1575 கோடி வரை ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீ ஆங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியால டாப் மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிசி புரூடென்ஷியல், நிப்பான் இவங்க எல்லாமே இந்த ஆங்கர் போர்ஷன்ஸ்ல லார்ஜர் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரவுண்ட் 8% வரை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அசோகா, ஒயிட் ஓக், 361 பிஇ ஃபண்ட்ஸ், கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் நார்வே. இவங்க வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சவரிங் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே டிமாண்ட் அதிகமா இருக்குன்றத ரெப்ரசென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம லார்ஜ் கேபிட்டல் ஃபண்டான மோதிலால் ஓஸ்வால், கோல்ட்மேன் சாட்ஸ் சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸும் இந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் மூலமா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த லீலா பேலஸோட ஐபிஓ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிமாண்ட் பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷேர்ஸை பொறுத்தவரை லாங் டேர்ம் வரை ஹோல்டு பண்றதுக்கு சான்ஸும் அதிகமா இருக்கு. இந்த ஐபிஓட லீடு மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஜேஎம் ஃபினான்ஷியல், சிட்டி குரூப், பேங்க் ஆஃப் அமெரிக்கா, ஆக்சிஸ் கேபிட்டல், எஸ்பிஐ கேப்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ரீட்டெயில் பொறுத்தவரை இவங்க 10% தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இவங்க வந்து லாஸ் மேக்கிங் கம்பெனி, ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ல லாஸ் மேக் பண்ற கம்பெனினால ரீட்டெயிலுக்கு வந்து 10% மட்டும் தான் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதனால டோட்டல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, 2,36,646 வரை ரீட்டெயிலுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பிக் ஹெச்என்ஐல லாட்ஸ் பார்த்தீங்கன்னா, 16,903 வரை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் ஹெச்என்ஐல 8,452 வரை ஷேர்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ரீட்டெயிலுக்கு 10% ரிசர்வ் பண்றதுனால QAPய பொறுத்தவரை 75% வரை ஷேர் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் என்ஐஐக்கு வந்து 15% வரை இந்த ஐபிஓல ஷேர்ஸை ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கம்பெனி நியூவா 7 ஹோட்டல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதா பிளான் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் பிளானிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இத இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும்னா நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் வரை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால இந்த நியூ எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறமா இந்த கம்பெனில ப்ராஃபிட் வந்து கேரண்டியா கிடைக்குமான்றதுக்கு எந்த ஒரு அஷ்யூரன்ஸும் கிடையாது. இப்ப கரண்ட்டா இவங்களோட ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் எஃப்ஐ 25ல மட்டும் தான் இவங்களோட ரெவென்யூ, பேட் எல்லாமே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நியூ எக்ஸ்பான்ஷனுக்காக இவங்க வந்து டெப்ட்ட அதிகமா வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இவங்க டெப்ட்ட பொறுத்தவரை ஹையரா தான் இருக்கு. இந்த ஐபிஓ ப்ரொசீட்ஸ் மூலமா பார்ஷியல் அமௌண்ட் ரீபே பண்ணதுக்கு அப்புறமா, இந்த எக்ஸ்பான்ஷனுக்காக அவங்க இன்னும் டெப்ட் வாங்குனாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை டெப்ட் ஹையரா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இந்த கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபியூ ப்ராப்பர்ட்டீஸ டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு. லைக் நியூ டெல்லி, பெங்களூர் இந்த மாதிரி ரீஜியன்ஸ பேஸ் பண்ணி இவங்களோட ரெவென்யூ வந்து ஜெனரேட் ஆகுற மாதிரி இருக்கு. இது வந்து இவங்களோட ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஐபிஓவோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஹையரா இருக்கு இண்டஸ்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் ஜஸ்ட் 90 டைம்ஸ் இருக்குன்னா, இவங்களோட பிஇ பார்த்தீங்கன்னா 200 டைம்ஸ் வரை ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களோட அட்ரிஷன் ரேட்டும் ரொம்பவே ஹையரா இருக்கு. அரவுண்ட் 43%ஆ இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய கம்பேர் பண்ணும்போது, இந்த கம்பெனில அட்ரிஷன் ரேட் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு.
தென் பிராண்ட் ரெப்புடேஷன்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட் வந்தாலும், ஸோ இந்த கம்பெனில அஃபெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா, இந்த லீலா பிராண்ட பொறுத்தவரை ரெப்புடேஷன் அதிகமா தான் இருக்கு. லைக் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை ஏதாவது ஒரு சர்விஸ் இஷ்யூ, லீகல் இஷ்யூ, ஆக்சிடென்டல் இந்த மாதிரி ஆச்சுன்னா, அவங்களோட பிராண்ட் ரெப்புடேஷன பாதிக்கிறதுக்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு. இது இட்ஸ் நாட் அ மேஜர் இஷ்யூ. இட்ஸ் சைக்கிளிக்கல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த கம்பெனியோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குளோபல் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க துபாய் என்டிட்டி பேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ இவங்களோட பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இந்தியால லக்ஸரி பிராண்ட் நேமா இருக்கு. ஸோ இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரை மேனேஜ்மெண்ட் வைஸ் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாமே ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில ஃபினான்ஷியல் அட்ரிஷன் ரேட் இதெல்லாம் நெகட்டிவ்ல போஸ்ட் பண்ணியிருந்தாலும், இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் ஐபிஓ நல்லாவே க்ரோ ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி ஆஃப்டர் ஐபிஓ ப்ரொசீட்ஸ்க்கு அப்புறமா டெப்ட்ட வந்து பார்ஷியலாவும் ரீபே பண்ணிருவாங்க. ஸோ எஃப்ஐ 26ல இவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட் வந்து இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நான் இந்த ஐபிஓல எஃபெக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறமா நான் என்னோட ஷேர்ஸ வந்து லிஸ்டிங் கெயின்க்காக செல் பண்ணாம, அட்லீஸ்ட் 1 இயர்க்காவது ஹோல்டு பண்ணா மட்டும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரெவன்யூ வர இந்த கம்பெனில இருந்து புக் பண்ண முடியும். ஸோ நான் இந்த கம்பெனில லாங் டர்ம் வரை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. திஸ் வீடியோல இருக்கிற கன்டென்ட் எல்லாமே ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்ப்பஸ் ஒன்லி. ப்ளீஸ் டூ த ஓன் ரிசர்ச் அண்ட் தென் இன்வெஸ்ட் தீஸ் ஐபிஓஸ். Thanks for the patience and see you all in the next videos.